ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் யூனிட் எக்ஸைஸ் 7ல கொஸ்டின் நம்பர் 10. A metallic sheet in the form of a sector of a circle of radius 21 centimeter has central angle of 216 degree. நமக்கு இதனோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 21 சென்டிமீட்டர். தென் இதனோட ஆங்கிள் வேல்யூ 216 degree. The sector is made into a cone by bringing the bounding radii together. அதாவது இதை நமக்கு ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணுறப்போ ஒரு கோன் மாதிரி கிரியேட் ஆகுது. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்ம்டு. இப்போ கோன் கிரியேட் பண்ணுறப்ப இதனோட வால்யூம் கால்குலேட் பண்ணணும். இப்போ இதனோட ஸ்லான் ஹைட் எதுக்கு ஈக்குவல்? ஸோ இதனோட ரேடியஸ்க்கா slant height L is equal to 21 centimeter. Area of sector is equal to curved surface area of cone. ஏன்னா நம்ம இந்த சீட் தான் ரொட்டேட் பண்ணி ஒரு கோன் கிரியேட் பண்றோம். அப்ப ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா theta by 360 pi r ஸ்கொயர். நமக்கு ரெண்டு ரேடியஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் R1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதனோட ரேடியஸ் R2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு curved surface area cone pi அல்ல. ஸோ pi times of R2 times of slant height L. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி காமன் டேமை கேன்சல் பண்ணிடலாம். pi காமன். தென் தீட்டாவோட வேல்யூ 216. ஸோ 216 divided by 360 multiplied by radius value 21. இப்போ 21 times of 21 that is equal to R2 நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸ்லாண்ட் ஹைட் வந்து இதனோட ரேடியஸ்க்கு ஈக்குவலா. ஸோ 21. நமக்கு ரெண்டு பக்கமே 21 காமனாக இருக்கு. கேன்சல் பண்ணிடலாம். அப்போ R2 is equal to 216 multiplied by 21 divided by 360. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கேன்சல் பண்ணலாம். 216 அண்ட் 360 அப்படிங்கிறப்ப 108, then 180, then again even number, then 54 and 90, again even number, 27, then 45, then both is possible to divide 3, so 9 times, 15 times, then 3 times 3, 5 times 3. பாட்டமில் 5 இருக்கு. then நியூமரேட்டரில் 3 and 21. so final answer 63 divided by 5. இது வந்து நமக்கு சென்டிமீட்டர். நமக்கு ஹைட் வந்து தேவைப்படுது. ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறப்ப ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் R2 then ஸ்கொயர். இப்போ எல் வேல்யூ 21. இப்போ 21 ஸ்கொயர் மைனஸ் R2வோட வேல்யூ 63 divided by 5 then ஸ்கொயர். 63 அப்படிங்கிறப்ப நமக்கு 21 times 3. அப்போ 21 ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ 21 ஸ்கொயர் அவுட். தென் 1 மைனஸ் 3 ஸ்கொயர் divided by 5 ஸ்கொயர். $63 is equal to 3 times of 21. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். நமக்கு 21 ஸ்கொயர் then 1 minus 9 by 25. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 25 minus 9 divided by 25. 25 minus 9, 16. So h square is equal to 21 square then 16 divided by 25. Then h தான் நமக்கு தேவை. அப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கலாம். So h is equal to square root of the same dicto. இப்போ 21 square just 21.
16 அப்படிங்கிறப்ப 4, தென் 25 அப்படிங்கிறப்ப 5. 21 times 4, 84, then divided by 5. Unit centimeter. நமக்கு வால்யூம் தேவையா? So, volume of cone is equal to 1 by 3 pi r square h. நமக்கு R2 யூஸ் பண்ணுவோமா? So, 1 by 3 times of 22 by 7 multiplied by R2 அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ தான். ஸோ 63 by 5, then 63 divided by 5 multiplied by h value 84 divided by 5. இங்கே கேன்சல். ஸோ 21 times, then இங்கே மறுபடியும் ஃபர்தர் கேன்சல் பண்ணுறப்ப 3. அப்போ நியூமரேட்டர் போர்ஷன் 22, 3, 63 and 84. then denominatorல 125. நமக்கு denominatorல ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ multiplied by 8 for both numerator and denominator. இப்போ நமக்கு ஃபைனல் வேல்யூ 2794176, then 125 times 8 அப்படிங்கிறப்ப நமக்கு 1000. ஸோ டிவைடட் பை 1000 அப்படின்னா நமக்கு 3 டெசிமலா equal to 2794.176, then unit centimeter cube. So approximate 2794.18, then unit centimeter cube. இதுதான் நமக்கு தேவையான வால்யூம். Thank you.